நேற்று நாம் ஒரு காட்சிகளை பார்த்தோம், சிசிடிவி காட்சி. அது என்ன அப்படின்னா, ஸ்கூல் போகிற ஒரு பெண்ணை இலங்கையில் ஒரு வாகனத்தில் ஒருவர் கடத்தி செல்கிறார். இதுதான் அந்த காட்சி. மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த பெண் நிலைமை என்ன, அந்த கடத்தப்பட்ட நபர் என்ன ஆனார், இந்த வாகனம் என்ன ஆனது, காப்பாற்ற சென்று காரில் தொங்கியபடியே இழுத்து செல்லப்பட்ட இந்த நபர் என்ன ஆனார் என்பது போல பல கேள்விகள் எழுந்திருந்தது. நேற்று அந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது போலீசார் அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட கடத்தல்காரனை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் காப்பாற்ற வந்த இவர் அடிபட்டு பேட்டி கொடுத்திருக்கார். எப்படி மடக்கி பிடித்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த காட்சிகளை நீங்கள் ஒருமுறை முழு திரையில் பார்த்து விடுங்கள். இதுதாங்க நடந்தது. பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டோன்னா, நேற்று சிசிடிவி வெளியாச்சு. 2 நாள் பொறுத்து போலீஸார் அந்த மாணவியை மீட்டிருக்கிறார்கள். முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, பிறகு என்ன வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, அதற்கு பிறகு கைதான காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், இது அரங்கேற்றப்பட்ட காட்சி. அதாவது இது நடந்த காட்சி, அதிர்ச்சிக்குரிய சம்பவம். முதல்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் படிக்கிற பெண் தன்னுடைய தோழியோடு நடந்து வராங்க. திடீரென ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டியிலேருந்து இறங்கிய நபர் அப்படியே இழுத்து அந்த பெண்ணை காருள் ஏற்றுகிறார். கூட வந்த பெண்மணி ஓடி அவங்க அதே ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அவங்க ஓடிட்டாங்க. ஆனால் யாரோ ஒருவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தவர் காப்பாற்ற வந்தார். காப்பாற்ற முடியவில்லை. தரவென இழுத்து சென்றார்கள். அது மட்டும் இல்லை, அவர் சுமார் 1/2 கிலோமீட்டர் போன பிறகு அவரை அடித்து தள்ளிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இங்கே ஒருத்தர் 2 வீலரில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் இந்த சம்பவம் அரங்கேறும்போது ஒருவர் 2 வீலரில் அந்த 2 வீலரை அப்படியே நிறுத்துவார். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சுமார் 20 கிலோமீட்டர் இந்த காரை துரத்தி சென்றிருக்கிறார். உங்களுக்கு தெரிகிறதா, அந்த 2 வீலரில் வந்தாங்க. சினிமா பாணியில் இந்த சம்பவம் அரங்கேறிச்சு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த கார் எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி இந்த இலங்கையில் இந்த கார் பயணித்த இடத்தில் போலீஸார் அப்படியே தேடி போகிறாங்க. 2 வீலரில் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறார், துரத்தி கொண்டு போனேன் சார், 20 கிலோமீட்டர் போனால் அதுக்கப்புறம் என்னால் முடியல, கார் மறைந்து விட்டதுன்னு. போலீஸ் போகிறாங்க, அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, கார் தனியாக ஆள் இல்லாத இடத்துல நிற்குது, இங்கே ஆள் இல்லை. அப்பொழுது இந்த குற்றவாளி வாகனத்தை மாற்றி இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போகிறார் என்பது போலீஸுக்கு புரிந்துவிட்டது. அப்போ இந்த இடத்துல இல்லை, வேறொரு வாகனத்தில் வேறொரு இடத்துல போகணும். காரணம், சிக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த வாகனம் சிசிடிவியில் சிக்கிவிட்டது, எவிடன்ஸ் வேறு இருக்காங்க, ஆட்கள்லாம் பார்த்து விட்டார்கள், அங்கே ஒரு போராட்டமே நடைபெற்றிருக்கிறது. சரி, போலீஸார் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க, இந்த சிசிடிவி காட்சிகளை பெற்றோருக்கும் காண்பித்திருக்கிறார்கள். ஒன்று போலீஸாருக்கு தெரிய வந்தது, அந்த கடத்தல்காரன் யார் அந்த பெண்ணை கடத்தினானோ அவன் அந்த பெண்ணுடைய சொந்தக்காரர் தான். இவருடைய தாயும் அந்த பெண்ணுடைய தந்தையும் சகோதரர்கள் என்று தெரிந்துவிட்டது. குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, திருமணம் செய்வது தொடர்பாக என்று போலீஸுக்கு புரிந்துவிட்டது. அப்போ சொந்தக்கார பையன்தான் கடத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வாகனம் மாறி செல்கிறான். அடுத்த கட்டமாக அந்த பையனை எப்படி பிடிக்கிறது, செல்ஃபோன் டவரை லொக்கேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய நம்பரை வைத்து போலீஸார் செல்ஃபோன் டவரை லொக்கேட் செய்கிறார்கள். செல்ஃபோன் டவர் மாறி செல்கிறது. ஒரு இடத்தில் செல்ஃபோன் டவர் நின்று விட்டது. இந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் தான் அந்த நபர் இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே போலீஸ் அங்கே போய் ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. எந்த இடத்துல வச்சு கைது பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏசி பஸ்ஸில் வச்சு கைது பண்ணுறாங்க. அந்த ஏசி பஸ்ஸிலேருந்து கைது பண்ணி வெளியே கூட்டின்னு விசாரிக்கும் போது தான் போலீஸாருக்கு தெரிய வருது, முதல்ல இந்த காரில் கடத்தி செல்லப்பட்டால் அந்த பெண், பிறகு இந்த காரை விட்டு ஒரு ஆட்டோ போன்ற ஒரு 3 வீலர், அதாவது 3 வீலர் என்று போலீஸார் சொல்கிறாங்க, 3 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு பயணித்து அந்த வாகனத்தையும் விட்டு அங்கிருந்து ஒரு ஏசி பஸ் பிடிச்சி அந்த ஏசி பஸ்ஸில் வேறொரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளான். சரி, அந்த பொண்ணு கத்தலையா,
கூச்சல் போடலையா ஆட்டோவில் போகும்போதோ அல்லது பஸ்ஸில், இது பொது பஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது போலீஸார் என்ன சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட நபர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னோட தந்தை கிட்ட உன்னை கூட்டின்னு போய் விட்டுற போகிறேன், நீ கத்தி கூச்சல் போட்டேன்னா இங்கேருந்து கடத்தின்னு போயிடுவேன், அப்புறம் உன் தந்தை கிட்ட நீ போய் வீடு சேர முடியாது என்று மிரட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கடத்தப்பட்ட பெண் மீட்கப்படுவதற்கு 2 நாட்களான காரணத்தினால் மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் அந்த பெண்ணை அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விட்டார்கள். அந்த ரெஸ்கியூ, அதாவது மீட்கப்பட்டு பிறகு போலீஸ் அழைத்து கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இதில் அந்த உதவி செய்ய வந்தவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. இங்கே பாருங்கள், அவர் பாட்டுக்கு ஏதோ பஸ் ஏற நிற்கிறாரு, அங்கேருந்து அவருடைய காலேஜோ ஸ்கூல் போகிறாரு, அந்த பேகை கொண்டு ஓடி வராரு, செருப்பு தான் போட்டிருக்காரு, இருந்தாலும் முழு வீச்சில் அவரோட சண்டை செய்கிறார். எப்படியாவது இந்த கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பார்க்கிறார். ஆனால் அவரை தரவென இந்த வாகனத்தில் அந்த கும்பல் இழுத்து செல்கிறது. அவர்கிட்ட போய் இலங்கை ஊடகம் பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பார்த்த உடனே போய் காப்பாற்றிடலான்னு சொல்லி நினச்சேன். அந்த வண்டியோட பின் சீட்டில் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால் முடியல, என்னை கீழே தள்ளிட்டாங்க. பல இடங்களில் அடிபட்டிருக்கு. கையில் அடிபட்டு கட்டு போட்டிருக்காரு, காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்காரு, தலையிலையும் அடிபட்டிருக்கு, பல இடங்களில் எனக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கைதான நபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா போலீஸுக்கிட்ட? அவர் சொல்லியிருக்காரு, நான் ஜப்பானில் 2 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச காசில் இந்த பெண்ணுடைய தந்தை என்னுடைய உறவினர் என்பதால் சில கொடுக்கல் வாங்கல் இருந்தது, நான் பணம் கொடுத்து வச்சேன். அவர் பணம் திருப்பி தரல. பொண்ணை கட்டி கொடுத்துருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல்ல ஒப்புக்கொண்டாங்க, பிறகு ஒப்புக்கொள்ளலை. என்னுடைய பணமும் மாட்டிக்கிச்சு, திருமணமும் நடைபெறலை. அதற்கு பதிலாக இந்த பொண்ணை கடத்திட்டேன். பொண்ணை கடத்தி அவங்க தந்தை கிட்ட நான் பேரம் பேசினேன். முதல்ல 50 லட்சம் கேட்டேன். அந்த 50 லட்சத்துலேருந்து படிப்படியாக குறைச்சி 20 லட்சத்துக்கு வந்தேன். ஆனால் அதற்குள்ளே என்னை போலீஸ் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.